அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள்: திருக்குறள், தமிழ்மறை, தெய்வநூல், உத்திரவேதம், உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், வள்ளுவப் பயன், பொய்யாமொழி என்ற பெயர்களால் குறிக்கப்படுகிறது. திருக்குறள் தமிழ்மறை, தெய்வநூல், உத்திரவேதம், உலகப் பொதுமறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், வள்ளுவப் பயன், பொய்யாமொழி என்னும் பிற பெயர்களால் குறிக்கப்படுகிறது. பழமொழி முதுமொழி, மூதுரை, உலகவசனம், பழமொழி 400 என்ற வேறு பெயர்களால் குறிக்கப்படுகிறது. பழமொழி, முதுமொழி, மூதுரை, உலகவசனம், பழமொழி 400 எனும் வேறு பெயர்களால் குறிக்கப்பெறுகிறது. அகநானூறு: அகநானூறை நெடுந்தொகை என்ற வேறு பெயரால் குறிக்கலாம். அகநானூறுக்கு நெடுந்தொகை என்ற வேறு பெயர் உண்டு. புறநானூறு: புறநானூறு தமிழரின் கருவூலம். புறம், புறம்பாட்டு, தமிழர் வரலாற்றுக் களஞ்சியம் என்ற வேறு பெயர்கள் உள்ளது. புறநானூறுக்கு தமிழரின் கருவூலம், புறம், புறப்பாட்டு, தமிழர் வரலாற்றுக் களஞ்சியம் என வேறு பெயர்கள் உண்டு. கலித்தொகை: கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை என வேறு பெயர் உண்டு. கலித்தொகைக்கு கற்றறிந்தோர் ஏற்றும் கலித்தொகை என்ற வேறு பெயர் உண்டு. பட்டினப்பாலை: பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும்பாட்டு என்ற வேறு பெயர் உண்டு. பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு. வெற்றி வேர்க்கை நறுந்தொகை: வெற்றி வேர்க்கை நறுந்தொகை. மூதுரை, வாக்குண்டாம். மூதுரை, வாக்குண்டாம். பெரும்பானாற்றுப்படை பாணாறு: பெரும்பானாற்றுப்படை பாணாறு. மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை: மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டு, பெருங்குறிஞ்சி காப்பியப்பாட்டு. காப்பியப்பாட்டுன்னு சொன்னால் அது குறிஞ்சிப்பாட்டு தான். நம்ம சிலப்பதிகாரம்னு நினச்சிடக்கூடாது. குறிஞ்சிப்பாட்டு, பெருங்குறிஞ்சி காப்பியப்பாட்டு. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை: முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை, தமிழ்மறை, தெய்வநூல், உத்திரவேதம் என வேறு பெயர்களும் உள்ளது. இந்த தமிழ்மறை, தெய்வநூல், உத்திரவேதம் என்ற பெயர் திருக்குறளுக்கு உண்டு. இந்த கொஸ்டின் கேட்டு திருக்குறள் ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம திருக்குறள் தான் குறிக்கணும். திருமுருகாற்றுப்படை, புலவராற்றுப்படை தான் முதல் முக்கியமான பதில். திருமுருகாற்றுப்படைனா புலவராற்றுப்படை. அதுக்கு தமிழ்மறை, தெய்வநூல், உத்திரவேதம் என்ற வேறு பெயர்களும் உண்டு.